பைத்தன்ல டைப் ஃபங்ஷன்னா என்ன? நீங்க எப்ப எங்க டைப் ஃபங்ஷன யூஸ் பண்ணணுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு A27ன்னு சொல்லிட்டு. இதுல 27 அப்படின்றது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். சிமிலர்லி நான் B27ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல 27ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அப்போ இவங்க 2 பேத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இவங்க இன்டிஜர் அண்ட் இவங்க ஸ்ட்ரிங்ன்னு டேட்டா டைப்ல இருக்காங்க. பட் நான் பிரிண்ட் ஏ அண்ட் பிரிண்ட் பின்னு கொடுத்து இந்த கோடை ரன் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே 27 27ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருதுங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல பைத்தன்ல நீங்க உங்க கோட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராதப்ப நீங்க என்ன டேட்டா டைப்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப அங்க இந்த டைப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, பிரிண்ட் ஏ கூடவே பிரிண்ட் த டைப் ஆஃப் ஏ அண்ட் பிரிண்ட் த டைப் ஆஃப் பின்னு சொல்லி இப்போ என் கோடை ரன் பண்ணும்போது மேல இருக்க 27 பிலாங்ஸ் டு இன்டீஜர் டேட்டா டைப் அண்ட் கீழே இருக்க 27 பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு சொல்லிட்டு எனக்கு கிளாசிஃபிகேஷன் ஆகுது. அப்ப ஒரு டைப்ன்ற ஃபங்க்ஷன் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் டீபக்கிங் பர்பசஸ். உங்களோட கோடு நீங்க நினைச்ச மாதிரி அவுட்புட் கொடுக்கல, அப்ப அது எங்க எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு நீங்க உங்க வேரியபிள் டேட்டா டைப்பை டைப்ன்ற ஃபங்க்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்ற டாபிக் தெரிஞ்சுக்க மறக்காம கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் மித்ரனை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் பைத்தன் ரிலேட்டட் வீடியோஸ்.